பாட்டிருக்குது கூட்டிருக்குது பஜனை நடக்குது. பால் இருக்குது பழம் இருக்குது படையல் இருக்குது. சக்தி இருக்கு சிவனும் இருக்கு படுக்கை அறையிலே. பக்கம் இருந்து பூஜை நடத்து விடியும் வரையிலே. ஐயோ கணபதி பாட்ட கேட்டியா? ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி தெரியுது. அட நீங்க ஒண்ணு தமிழே இப்ப தப்பா போச்சுங்க. பாட்டை நல்லா கேட்டீங்களா? பூஜை தான் நடக்குது. அப்படியா? நடக்கட்டும். நல்ல வேலையா பார்வதி படத்தையும் பரமசிவம் படத்தையும் ஜாயின் பண்ணி வச்ச ஆஞ்சனையா அவரை கூப்பிட கூடாதோ? ஊதுவத்தி ஏற்றி வச்சு சூட காட்டிடணும். கையில தான் மணிய பிடிச்சு நீங்க ஆட்டிடணும். ஊதுவத்தி ஏற்றி வச்சு சூட காட்டிடணும். கையில தான் மணிய பிடிச்சு நீங்க ஆட்டிடணும். வாழைப்பழம் உரிச்சு வச்சு தேனிலதான் ஊற வச்சு விடியிறப்போ படைச்சிடணும். விரதத்தையே முடிச்சிடணும். நிச்சயமா ஏதோ தப்பு நடக்குது. நிச்சயமா எந்த தப்பும் நடக்கல. ஏதோ கையில பிடிக்கணும்னு சொன்னாங்களே. மணிய கையில தான் முடிப்பாங்க, காலையா முடிப்பாங்க. அப்படியா? படத்தை தேன்ல ஊற வச்சு பஞ்சாமிர்தம் தயார் பண்றாங்க. அப்புறம் பூஜை பண்ணா போதுமா? வேற என்ன பண்ணணும்? படையல் வைக்க வேணாமா? படையலா? வைக்கட்டும் நல்லா வைக்கட்டும். ஆசை கொண்டு அம்பாளுக்கு அர்ச்சனைகள் செய்வேனே. கேட்ட வரம் எல்லாம் நின்று கேட்டபடி தந்தேனே. ஓசையின்றி காதோடுதான் மந்திரங்கள் சொல்வேனே. சொல்ல சொல்ல அம்மாடி நான் சொக்கி போய் நிற்பேனே. தென்னை இளநீர் எடுத்து திராட்சை பழச்சாறு எடுத்து. தென்னை இளநீர் எடுத்து திராட்சை பழச்சாறு எடுத்து. தேவியிடம் பாராட்டு வாங்கும்படி நீராட்டு. மொத்தத்தில மனசில் ஒரு கொண்டாட்டம். இப்போ ரெக்க கட்டி பறக்குதம்மா வண்டாட்டம். பக்கத்திலே துணை இருந்தா கும்மாளம். கிட்டே இருக்குதைய தட்டிடத்தான் மத்தாளம். இப்ப தப்பு நடக்குதா இல்லையா? கண்டிப்பா இப்பவும் தப்பு நடக்கல. அமக்களமா அர்ச்சனை நடக்குது, அபிஷேகம் நடக்குது. சமாளிக்காத மத்தளங்கிறாங்க கும்பளங்கிறாங்க. ஐயோ, மத்தளத்தை தட்டி கும்மாளம் போடுறதானே பூஜைங்கிறது. பக்தி பரவசம் தலைக்கேறி போச்சுங்க. நல்லா ஏறட்டும். தோளிரண்டில் ஸ்ரீதேவியை தூக்கி வைத்து நானாட. ஆணிமுத்து தேராட்டமா அம்பிகையின் கனாட. நாதஸ்வரம் ஜோராகத்தான் ஊதுகின்ற நாள்தானே. ஊத ஊத உண்டாகிடும் நாதவெள்ளம் தீர்ந்தானே. மீன் இரண்டு மான் இரண்டு துள்ளுகின்ற கண்ணழகு. மீன் இரண்டு மான் இரண்டு துள்ளுகின்ற கண்ணழகு. நேசம் கொண்ட நெஞ்சத்தையே அள்ளுகின்ற பெண்ணழகு. அந்தரிதான் சுந்தரிதான் வந்தாளே. அவ அள்ளி அள்ளி கேட்டதெல்லாம் தந்தாளே. பக்தியிலே கலந்த மனம் ஒன்னாச்சு. இப்போ பஜனையிலே உச்சகட்டம் வந்தாச்சு. பக்தின்னா இது இல்ல பக்தி. ஆமா பஜனைன்னா இது இல்ல பஜனை. ஆமா ஒரு முட்டா. ஆமா. அது இல்லைங்க, தப்பு நடக்குதுன்னு தவி குதிச்சிங்களே, அது தப்பு இல்லையா? அது என் தப்புதான். அவசரப்பட்டுட்டேன். இப்ப எனக்கே பஜனை மூடு வந்துருச்சு. பாட்டு இருக்குது கூட்டு இருக்குது பஜனை நடக்குது.
பால் இருக்குது பழம் இருக்குது படையல் இருக்குது சக்தி இருக்கு சிவனம் இருக்கு படுக்கையறையில பக்கம் இருந்து பூஜை நடத்து விடியும் வரையிலே ஊதுவத்தி ஏத்தி வச்சு சூடம் காட்டிடணும் கையில தான் மணி எடுத்து நீங்க ஆட்டிடணும் ஏன்னா கீழே போனா மேல போனா கீழே வர மேல போறதும் கீழே இறங்குறதும் தான் வாழ்க்கையோட தத்துவம் இல்லீங்களா வாழைப்பழம் உரிச்சு வச்சேன் தேனலாம் ஊற வச்சேன் ஏனப்பா? படைச்சு